பல வகையில் பயம் இருக்குது. அதில் முக்கியமான பயம் பாம்பை பற்றியது. பாம்பு என்றால் படையும் நடுக்கும். காரணம் என்னென்னா, புல்லாகி பூண்டாகி பல் மிருகமாகி மனிதராய் தேவராய் கணங்களாய் இப்படி வரிசையாக வாழ்ந்த முந்தைய வாழ்க்கையில் பல ஜென்மங்களில் தவளையாக வாழும்போது, மற்ற உயிரினங்களாக வாழும்போது பாம்பு நம்ம விழுங்கியிருக்கிறதுனால நம்முடைய டிஎன்ஏல பாரம்பரியத்தில் பதிவாயிடுச்சு. பாம்புனா பயம். பாம்புனா யாருக்குமே ஒரு பயம். ஆனால் ஞானம் பெறுறவன் பேதம் பார்க்காம தன் ஜீவனும் அதனுடைய ஜீவனும் ஒன்றுதான்கிற பேதம் இல்லாத நிலை ஏற்படுற போது பயம் நீங்கி. ஆக பயம் கொள்ளக்கூடாது ஞானம் பெறுறவன். அதே போல் இந்தியாவில் இஸ்லாம் மதத்தை சேர்ந்தவங்க முஸ்லீம்கள் நீண்ட காலம் ஆட்சி செய்து இந்துக்களை, இந்திய மக்களை பல வகையில் குழந்தைகளை கொன்று, ஆண்களை அரசாட்சி செய்தவங்களை கொன்று, சித்திரவதை செய்து, பெண்களையெல்லாம் கற்பழித்து மிகப்பெரிய கொடுமைகள் செய்ததுனால பல காலமாக நம்முடைய பாரம்பரியமாக ஜீனில் இஸ்லாம், முஸ்லீம், குரான்னு சொன்னால் ஒரு பயம் ஏற்பட்டிருக்குது. அப்படிப்பட்ட பயம் நீங்கி பாம்பை கண்டு எப்படி பயம் நீங்க பெறுதோ அதே போல் முஸ்லீம், இஸ்லாம், குரான்னு சொன்னால் அந்த பயம் நீங்கும் அளவுக்கு மனதில் பேதமில்லாத நிலை ஏற்படுற அளவுக்கு ஞானம் இந்த உலகத்தில் எல்லா இடங்கள்லையும் எல்லா மனிதர்களுக்கும் வரணுங்கிறது என்னுடைய பிரார்த்தனையாக இருக்குது. அது இறைவனுடைய பெரும் கருணை. கூடிய விரைவில் நடத்தி தரும். உலகமெல்லாம் சாந்தத்தோடும் சமாதானத்தோடும் பேதங்களோடும் சமயங்களோடும் மதங்களோடும் எல்லா யோகங்களோடும் இறைவனை உணர்ந்து ஏககதியில் எல்லோரும் அன்போடு வாழ்ந்திருக்கும் நாள் நமக்கு அமையணும்னு இறைவனை பிரார்த்திக்கிறோம். அனைவரும் உணர்ந்த நிலையில் எல்லோருமே பிரார்த்தி.